Hi, welcome to online math class, Standard 10, Chapter 8, Statistics and Probability, Exercise 8.3, Question number 5. At a fete, card bearing numbers 1 to 1000. One number on one card are put in a box. Each player select one card at random and that card is not replaced. If the selected card has a perfect square number greater than 500, the player wins a prize. What is the probability that the first player wins a prize and the second player wins a prize if the first has won? என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போது 1 to 1000 உள்ள கார்ட்ஸ் நம்ம கையில் இருக்குது. ஒரு நம்பர் ஆன் ஒன் கார்டு, ஒவ்வொரு நம்பரில் ஒரு கார்டில் ஒரு நம்பர் ரைட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டுறாங்க. தென் ஈச் பிளேயர், தட் மீன்ஸ் 1000 பிளேயர்ஸ், ஈச் பிளேயர் செலக்ட் ஒன் கார்டு. ஓகே, ஈச் பிளேயர் செலக்ட் ஒன் கார்டு அட் ரேண்டம். தட் கார்டு இஸ் நாட் ரீப்ளேஸ்ட். ஒருத்தர் ஒரு கார்டு எடுத்துட்டாங்கன்னா திருப்பி அந்த கார்டை உள்ளே போட மாட்டாங்க. அப்போ இன்னொரு நம்பர் எடுக்கும்போது வேறு கார்ட்ஸ் தான் எடுக்க முடியும். ஓகே, தென் அவங்க எடுக்கிற கார்டு ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பராக இருந்து கிரேட்டர் தென் 500 இருந்ததுன்னா தே வின் அ ப்ரைஸ். ஓகே, இந்த கண்டிஷனில் அந்த கேம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போது த ப்ராபபிலிட்டி தட் த ஃபர்ஸ்ட் பிளேயர் வின்ஸ் அ ப்ரைஸ், ஃபர்ஸ்ட் ஒரு பர்சன் எடுக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் பர்சனே வின் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, செகண்ட் பிளேயர் வின்ஸ் அ ப்ரைஸ் இஃப் ஃபஸ்ட் ஹேஸ் ஓன். தட் மீன்ஸ் ஃபஸ்ட் பர்சன் இப்போ வின் பண்ணிட்டாங்க, செகண்ட் பர்சன் இப்போ ஒரு கார்டு எடுக்கிறாங்க, அதில் அவங்க வின் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? இந்த ரெண்டு கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பார்க்க போகிறோம். ஸோ இப்போது 500 அபோவ் இருக்கக்கூடிய ஸ்கொயர் நம்பர்ஸாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 20ன்னு பார்த்தாலே 400, 21ஓட ஸ்கொயர் 441, 22ஓட ஸ்கொயர் 484. ஓகேவா? ஸோ இப்போது இந்த நம்பர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இது கிடையாது, இட் இஸ் லெஸ் தென் 500. 23 பார்த்தோன்னா 23 the whole square is equal to 529. So it is greater than 500. 31 less than 1000. 32 ஓட ஸ்கொயர் greater than 1000. அப்போது நமக்கு தேவையான நம்பர் இந்த ரெண்டு நம்பர் தான். தட் மீன்ஸ் 529லேருந்து 961. பட் நம்மளால் எல்லா நம்பர்ஸையும் ரைட் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. 529க்கு அப்புறம் என்ன பெர்ஃபெக்ட் நம்பர்னு எழுத முடியாது. ஆனால் அது எதோட ஸ்கொயர் நம்பர்னு தெரியும். பிகாஸ் 23ஓட ஸ்கொயர் நம்பர் 529. அப்போ நெக்ஸ்ட் நம்பர் என்னவாக இருக்கும்? 24ஓட ஸ்கொயர் நம்பர், அதுக்கப்புறம் 25 அப் டு 31ஓடைய ஸ்கொயர் நம்பர் வரைக்கும். ஸோ இந்த நம்பரை நம்மளால் டைரெக்டாக எழுத முடியாதுங்கிறதுனால அதனுடைய ஸ்கொயர் நம்பர்ஸை மட்டும் இங்கே ரைட் பண்ணிக்கிறோம். ஹேஸ் அ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் between 500 and 1000. 1000க்கும் 500க்கும் இடையில் இருக்கக்கூடிய நம்பர். ஓகே, ஃபர்ஸ்ட் பிளேயர் வின்ஸ் அ ப்ரைஸ். ஃபர்ஸ்ட் பிளேயர் வின்ஸ் அ ப்ரைஸ், அதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? ஃபர்ஸ்ட், டோட்டல் நம்பர் ஆஃப் கார்ட்ஸ். 1000 கார்டிலிருந்து ஒரு கார்டு சூஸ் பண்ணணும். அந்த ஒரு கார்டும் அவர் வின் பண்ணுறதுக்கான ப்ரைஸ் கார்டாக இருக்கணும். தட் மீன்ஸ் இங்கே எத்தனை நம்பர் ப்ரைஸ் கார்ட்ஸில் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9. அப்போது அவர் எடுக்கக்கூடிய கார்டு 9 கார்ட்ஸில் ஒரு கார்டாக இருந்தால் தான் அவர் ஜெயிப்பார். அப்போது ஃபர்ஸ்ட் பிளேயர் வின்ஸ் அ ப்ரைஸ் ஃபார் த ப்ராபபிலிட்டி 9/1000. Is it clear? Okay. Now the second player wins if first has won. இப்போ ஃபர்ஸ்ட் பிளேயர் வின் பண்ணிட்டார்.
அப்போ அவர் கையில் ஒரு கார்டு இருக்கும். அப்படி இருந்தால் நம்மளுடைய ப்ராபபிலிட்டி என்னவாக இருக்கும்? இங்கே நம்ம கையில் இப்போ எத்தனை கார்டு ரிமைனிங் இருக்கும்? டோட்டல் நம்பர் ஆஃப் கார்டில் 999 கார்ட்ஸ் நம்ம கையில் இருக்கும். இப்போ அதிலிருந்து ஒரு கார்டு தான் செகண்ட் பிளேயர் எடுக்க போகிறார். ஓகே, இப்போது செகண்ட் பிளேயர் எடுக்கிற கார்டும் வின் ஆகக்கூடிய கார்டாக இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்கிட்ட 9 வின் ஆகிறதுக்கான கார்ட்ஸ் இருக்குது. அதில் ஒரு கார்டை ஃபஸ்ட் பர்சன் எடுத்துட்டாங்க. அப்போ செகண்ட் பர்சன் எந்த கார்ட்ஸ் எடுப்பார்? இந்த 8 கார்ட்ஸில் தான் ஒரு கார்டு எடுப்பார். ஓகே, அப்போது செகண்ட் பர்சன் சூஸ் பண்ணக்கூடிய கார்ட்ஸ் இந்த 8 கார்ட்ஸ்குள்ளே தான் இருக்குது. அவருக்கு 9 வராது. ஏன்னா ஃபஸ்ட் பர்சன் எடுத்து தான் கையில் வச்சுட்டார். ஸோ செகண்ட் பர்சன் வின் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி 8/999. ஓகே, ஸோ இதுதான் நம்ம பிளேயர்ஸ் கண்டுபிடிக்கிறது. டோட்டல் நம்பர் ஆஃப் கார்ட்ஸில் இருந்து 9 வின்னிங் கார்ட்ஸ் எடுத்துக்கிறோம். அதில் ஒருத்தர் ஜெயிச்சிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னொருத்தருக்கு பார்க்கும்போது 1 மைனஸ் பண்ணுறோம். நியூமரேட்டர்லேயும் 1 மைனஸ் பண்ணுறோம், டினாமினேட்டர்லேயும் 1 மைனஸ் பண்ணுறோம். இது செகண்ட் பிளேயருக்கானது. ஓகே, தேங்க்யூ.